ஹாய் ஃபேமிலிஸ், ஈஸியாக ஒரு எறா கட்லெட் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து எறா கட்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பிரெட் கிராம்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறாவை வந்து நல்லா அவிச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். எறாவை அவிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெயில் எதுவும் விட வேணாம். எறாவை மட்டுமே போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எறா வந்து அந்த எறாலேருந்தே தண்ணி வந்து வெளிவிடும். அந்த தண்ணியிலே வந்து எறா வந்து வெந்துடும். இதில் நான் உப்பு, எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கல. அந்த எறால வந்து தண்ணியை விழுந்துடும். அந்த தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமா இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கலர் வந்து அந்த ப்ரௌனிஷ் கலரில் நல்லா மாறணும். இல்லைன்னா நம்ம கட்லெட் சாப்பிடும்போது நம்ம வாயில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அடிப்படுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. கட்லெட் சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. இல்லைனா கட்லெட்டில் வந்து இஞ்சி பூண்டு வாசனையும் அதிகமாக வரும். அதனால் இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன். அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி வதக்கினதுக்கப்புறமா இதே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதுலேயும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி அந்த இஞ்சி பூண்டு விட்டு நல்லா வந்து மேஷ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா மசாலா வந்து மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க எறாவையும் அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோட் ஆகணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்லெட் ஷேப்பில் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் சூடாகும் போது எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஈஸியான எறா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலிஸ். எறா கட்லெட்டு என்னோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.